ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச், இந்த 4 பேட்சோட அப்டேட்டு இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் படிக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம ரெகுலர் அப்டேட் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இது என்ன வீடியோன்னு உள்ளே போய் பார்க்கலாமாங்க. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் ரிப்பீட்டடாக இதே கொஷின் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் வந்து என்ன வருதுன்னா, ஃபோர்த்து பேட்ச் எப்போன்னு கேட்குறீங்க, எப்போ மெட்டீரியல் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி தேர்ட் பேட்சோட அப்டேட் கொஞ்சம் கொடுத்துட்றேன். தேர்ட் பேட்ச் வந்து நம்ம முடிய போகுதுங்க. இன்னும் ஒரு நாள், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம தேர்ட் பேட்ச்சு முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் வச்சு நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு ப்ளவுஸு, சூப்பராக ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் போட்டு எப்பயும் நம்ம ஸ்டிச்சஸ் அனுப்புவீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கே நீங்கள் ப்ளவுஸ் போட்டு அனுப்பிவிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொரியர் மட்டும்தான் இன்னும் பண்ணணும். எல்லா அட்ரஸ் ப்ராப்பராக எழுதி வச்சியாச்சு. இன்றைக்கி கொரியர் பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் தேர்ட் பேட்சோட அப்டேட்டு. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் தேர்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. தேர்ட் பேட்ச் முடியவே போகுது, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கல. ஸோ ரெகுலராக அதுக்காக தான் நம்ம வீடியோ ஒரு விஷயத்துக்காக போடுறோம். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தெரியாமையே நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க. இன்னும் மெட்டீரியல் எப்போ வரும் அப்படி சொல்லியும் நிறையா பேர் கேட்குறீங்க. ஒரு பேட்ச் முடித்தாதான் நம்ம அடுத்த பேட்ச் எடுப்போம். அது வரைக்கும் நம்ம அடுத்த பேட்சோட அப்டேட்டு எப்பயுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஒன்று முடித்தாதான் அடுத்து இன்னொன்று கையில் எடுப்போம். அந்த மாதிரி தான். ஸோ இன்னொரு 2 டேஸில் வந்து மெட்டீரியல் ஆர்டர் போட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெட்டீரியலாக பேக் பண்ணுறதுக்கு எப்படியும் 10 டேஸ் ஆகிரும். ஸோ நான் அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டுடலான்ட்டு இருக்கேன். ஃபோர்த்து பேட்ச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சாச்சு. ஸோ 200 பேர் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதுதாங்க நம்மளோட அப்டேட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, மெட்டீரியல் வரல, ஏன் வரலன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப அர்ஜென்ட் படாதீங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் ஒன்று ஒன்றா பண்ணணும். இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஆஃப்லைன்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்களையுமே பார்க்கணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலை வந்துக்கிட்டே இருக்கிறனால நம்ம இன்னொரு வேலை கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டு வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னுமே நான் தான் இங்கே தனியாக நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபோர்த்து பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெட்டீரியலும் கைக்கு ரிசீவ் ஆகிரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச் போட்ட ஸ்டூடெண்ட்ஸு இன்னுமே பாதி பேர் வந்து ப்ளவுஸு, அதாவது நம்ம சர்டிஃபிகேட்டுக்காக ப்ளவுஸ் போட்டு அனுப்பாமல் இருக்கீங்க. அனுப்பாமையே சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போட்டு ப்ளவுஸ் அனுப்பி அந்த ப்ளவுஸ் ஓகே இல்லை, எனக்கு இதை விட இன்னும் பெட்டராக ஒன்று போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் போட்டு காமிச்சா மட்டும்தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அதுவும் நல்லா உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸ் போட்டு நீட்டாக எந்த ஒரு 4-5 பீட்ஸு ஒட்டு மொத்தமாக சேர்த்து கோர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சொல்லி கொடுத்த மாதிரி 1, 2 இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நிறையா பீட்ஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா நான் இன்னொரு ப்ளவுஸ் அடுத்தடுத்து போட சொல்லிகிட்டே இருப்பேன். இதாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோர்த்து பேட்ச் பார்த்திங்கன்னா தேர்ட் பேட்ச் வந்து இன்னும் 2 டேஸில் முடிஞ்சிடும். ஃபோர்த்து பேட்சோட அப்டேட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் வாங்கி பேக் பண்ணுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபோர்த்து பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் 1 மந்த்துக்கு முன்னாடியே முடிஞ்சு. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்தே கேட்குறேன், செகண்ட் பேட்ச்லேருந்தே கேட்குறேன், இப்போ தேர்ட் பேட்சுக்கு கேட்டேன், நீங்கள் இப்படியே தான் சொல்கிறீங்க, எப்போ எதை சேர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற அப்டேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணி அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து அது மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டில் வந்துருந்தீங்கனால உங்களுக்கு வந்து அது மிஸ் அதாவது நீங்கள் நோட் பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் சொல்கிறோம், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஞாபகம் வரும்போது வந்து மெசேஜ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.
ஸோ தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் அப்டேட் சொல்லியாச்சு. அடுத்து ஃபோர்த் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்டேட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு கூட எப்போ சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் இதுக்கு கீழேயே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்